வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி நடிகை சரத்குமார் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஆலி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் ஆலியா இல்லை காலியா? இந்த திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து சரத்குமார் அவர்கள் என்ன சொன்னா, இது ஒரு புதுமையான கதை. ஆனால் உண்மையிலேயே புதுமையான கதையா? இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்தோட கதாநாயகன் சரத்குமார் கதாநாயகன், இன்னொன்று கதாநாயகனும் இருக்காரு. இந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து மூர்த்தியின் கதாபாத்திரத்தில் ஒரு பெரிய ரவுடி, ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவர், நிறைய அரசியல்வாதிகள்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவர், நல்லா பணக்காரர். அவருக்கு வந்து மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்க. அவரோட பொண்ணு வந்து காலேஜ் படிக்குது. காலேஜ் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் யாரு? அந்த பையன் வந்து ரொம்ப வறுமை கோட்டத்தில் கீழே இருக்கவர். அவரோட அப்பா தான் வையாபுரி. அந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து ஒரு கட்டத்தில் சரத்குமாருக்கு வந்து தெரிஞ்சிருது, என்னன்னா நம்ம எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கோம், ஒரு சாப்பாட்டுக்கே வழியே இல்லாத ஒரு பையனை போய் லவ் பண்ணுறாளே நம்ம பொண்ணு வந்து ஏன் இப்படி ரசனை போச்சுன்னு சொல்லி அவரோட மனைவியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுவார். பொண்ணு என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, மொபைலை நோண்டி நிற்காலே, நீ ஏன் அவனை பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு வராரு. அந்த பையனை கூட்டு வந்து நல்லா அடி அடிக்கிறாரு. நடு கடல் போட்டில் வந்து வச்சு அவர் கொடுமை பண்ணுறாரு. போட்டில் கூட்டு போய் அந்த பையனை வந்து அடி அடித்து உள்ளே வந்து அடைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த கதாநாயகன் இறந்தாரா இல்லையா, சரத்குமார் வந்து மனசு மாறினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட 1 hour 56 நிமிஷம் இந்த படத்தோட கதைன்னு சொன்னால். இந்த படத்தோட கதை ரொம்ப இதாங்க. இந்த திரைப்படம் வந்து நடிகர் சரத்குமார் அவர்கள் புதுமையான கதை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு. இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாங்க, ஏன்னா ஒரு 130 ரூபாய்க்கு திரும்ப பார்க்குறோம், ஒரு தரமான திரைப்படத்தை கொடுக்குறோம், அட்லீஸ்ட் வந்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பார்க்கவே வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த படத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இந்த திரைப்படத்தில் அதாவது நடிகர் பார்த்திபன் நடித்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம், ரொம்ப நல்ல படம், நிறைய விருதுகள் வென்ற படம், ஒத்த செருப்பு. அந்த படத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவரு ஒரு ஆள் நடிப்பை வந்து கலக்கியிருப்பார், கருத்து மெசேஜ் இருக்கும், போர் அடிக்காத அளவுக்கு அந்த படத்தை வந்து அப்படி நவுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இத்தனை ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. ஆனால் இந்த கதாநாயகனை வந்து போட்டுக்குள்ளே போய் அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் அந்த கடலுக்குள்ள போட்டு வந்து பாதி வேலை நின்றுடும், ஒரு இன்ஜின் ப்ராப்ளத்தில் நின்றுடுது. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும்தான். இது கூட என்ன ஒருனா, இது கூட வந்து சரத்குமார் வளர்க்குற நாய் வந்து கூட நடிச்சிருக்கு. அந்த நாயும் நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா எந்த ஒரு நாயும் வந்து நன்றி உள்ள விசுவாசமாக தான் இருப்பாங்க, அவங்க முதலாளிக்கு தான் விசுவாசமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த திரைப்படத்தில் இந்த நாயும் அப்படி தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படத்தில் கடைசியில் அந்த 3 பேர் தான் போட்லேயே தான் நடக்கும். கதாநாயகன், வில்லன் சரத்குமார், இவங்க 2 பேரும் சுற்றியே தான் கதை நடக்கும். அந்த நாய் அந்த 2 பேரும் வெளியில் வந்தாங்களா இல்லையா, கதாநாயகன் செத்தாரா இல்லையா தான் இந்த படத்தை கதையை வந்து அந்த போட்லேயே தான் நோத்திருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை நினச்சிருக்காரு நடித்த சரத்குமாரே. என்ன கேட்டிங்கன்னா அந்த படம் ஆலியா இல்லை காலியா அப்படிதான் சொல்ல முடியும். இந்த படம் ஆலியா இல்லை தேட்டரை விட்டு ஓடின படம் காலியா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த திரைப்படம். 2வது திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் வந்து இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணணும். கதாநாயகன் வந்து நிறைய நடிக்க வேண்டிய சீன்லாம் நிறைய தவறிட்டார், நல்லாவே பண்ணல. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு படத்தை பற்றி நம்ம நல்லாவும் சொல்லணும் மாதிரி, அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நம்ம குறையும் சொல்லணும். நடிப்பு எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க சொல்லும்போது, நல்லா நடிக்கிறேன்னா நம்ம நல்லா நடிக்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நல்லாவே நடிச்சுட்டா எல்லாத்தையும் புகழ்ந்து சொல்லிட்டாங்கன்னா அடுத்த படத்தில் அவங்க திருத்தத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த படத்தில் சொல்கிறேன், கதாநாயகன் வந்து அடுத்த படம் நடித்தார்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருத்தி நடிக்கணும் இந்த படத்தில். ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து கதாநாயகன் இன்னும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணோம். சரத்குமார் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் என்னவோ அது வந்து ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஒரு பெர்சன் பண்ணிக்காரோ அந்தளவுக்கு டீசெண்டாக பெர்சன் பண்ணிக்காரு. ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி கதையை கேட்டு நடிக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்டர், தயாரிப்பாளர், அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து கதையை கேட்டு நடிக்கும் போது இந்த படத்தை நடித்தா ஜனங்க பார்ப்பாங்களா,
என்ன சொல்ல வந்தார் அந்த படத்தில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக. அவங்க சொல்ல வந்த கருத்தை கூட அழகாக ஸ்ட்ராங்காக சொல்லலை. இது நம்ம அழகாக சொல்லியிருக்கலாம். அதை சொல்ல தவறிட்டாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இசை ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து திரைப்படத்தில் நல்லாயிருக்கு. பாட்டு வந்து ஒரு 2 சாங் வருது. நல்லா தேட்டரில் இந்த பாட்டு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. சினிமா ஃபோட்டோகிராஃபரோ ஃபைட்டிங் சீன் ஆகட்டும், ரொம்பலாம் ஃபைட்டிங் சீன்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஃபைட்டிங் சீன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட குறை என்னன்னா, இதுதான் குறை. கடலுக்குள்ளேயே தான் அந்த போட் நிற்குது. அந்த போட்டை விட்டு வெளியே வந்தாலும் இல்லையா தான் இந்த படத்தோட கதை. லாஸ்ட்டில் முடிவு என்ன? இந்த திரைப்படத்தை இந்த படத்தோட கதைன்னு வந்து நான் பார்த்த வரைக்கும் இதை சொல்லிட்டேன். ஆனால் இந்த திரைப்படத்தை இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாராவது பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போய் பார்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் வந்து யாரையும் போவானா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தாராளமாக நீங்கள் போய்க்கிங்க. இந்த திரைப்படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, படத்தை தயாரித்தவங்களுக்கு கல்லா ரொம்பதான்ட்டு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.